ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு பவர்ஃபுல் சீன் பார்க்க போறோம். எதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலினா பார்த்துட்டு வாங்க. லாஸ்ட் எபிசோட்ல அவங்கலாம் டஞ்சனுக்குள்ள போக ரெடி ஆகுற மாதிரி இருக்காங்க. இந்த சீன்ல பார்த்தா ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ட் ஹீரோயின் இருக்காங்க. அவங்க ரெட் ஹேர், ஸ்டைலிஷ் பிளாக் அண்ட் கோல்ட் அவுட்ஃபிட்ல ரொம்ப மெஜஸ்டிக் லுக் கொடுக்கறாங்க. ஃபுல் பாடி லாங்குவேஜ்ல பவர் அண்ட் கண்ட்ரோல் தெரியுது. பின்னாடி அவன் இருக்கான், yellow கிளீனிங் யூனிஃபார்ம்ல. அவன் ரொம்ப பொலைட்டான், குட் ஒர்க்னு அவங்க கிட்ட சொல்றான். ஹே எக்ஸ்கியூசஸ், கேன் வீன்னு பெர்மிஷன் கேக்குறான். அவங்க ரியாக்ஷன் வேற லெவல். நோ ஓவர் டாக்கிங், ஒன் வேர்ட்ல தான் சொல்றாங்க, கோ இன். அதுவும் ஒரு பாஸ் ஆட்டிடியூட்ல. அவங்க ஐஸ் ஹாஃப் க்ளோஸ்ட், கான்ஃபிடென்ட் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். இந்த டயலாக்ல அவங்க எத்தனை சீன்ஸ் ஃபைட் பண்ணியாச்சு, அவங்க கிட்ட நோ டென்ஷன்னு நமக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ அவனோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறாங்க. அவர் சொல்றாரு, மை நேம் இஸ் ஆக்யாங். த ஹீரோஸ் தே டாக் அபவுட் ஹாவ் நத்திங் டு டூ வித் மீ. இதுல கிளியரா தெரியுது அவர் ஒரு ஹீரோ இல்ல. ஆக்யாங் yellow கிளீனிங் யூனிஃபார்ம்ல இருக்கான். அவனோட மத்த டீம் மெம்பர்ஸும் அதே மாதிரி. அவங்க ஒர்க் என்னன்னா, ஹீரோஸ் ஃபைட் பண்ணிட்டு போகும்போது அதுக்கப்புறம் கிளீன் பண்றது. லெஃப்ட் ஓவர் ஸ்கிராப்ஸ் கலெக்ட் பண்றது அவங்க டியூட்டி. இன்ஃபேக்ட் அவங்க டீமுக்கு ஒரு டைட்டில் இருக்கு. கிளீனர்னு ஒஃபிஷியலா சொல்லுவாங்க, பட் ரொம்ப பேரு அவங்கள ஸ்கேவெஞ்சர்னு கூப்பிடுறாங்க. சீன்ல பார்த்தா yellow போர்ட்டல் மாதிரி க்ளோயிங் ஏரியாக்கு அவங்க என்டர் ஆகுறாங்க. அங்க டேஞ்சர் கிளீன் பண்றது அவங்க ஜாப். ஓகே, இப்போ ஒர்க் பண்ற சீன் வருது. ஷவல் மாதிரி ஒரு டூல் எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லா கிளீன் பண்றாரு. மைண்ட்ல அவர் யோசிக்கிறான், சை, மை வீக் ஃபிசிக் கெப்ட் மீ ஃப்ரம் பாசிங் த டெஸ்ட். ஐ ரியலி விஷ் ஐ குட் பிகம் அ ஹீரோ. இங்க நமக்கு அவர் இன்னர் விஷ் கிளியரா தெரியுது. அவனுக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை, பட் டெஸ்ட் பாஸ் பண்ணிக்க அவர் பாடி ஸ்ட்ரென்த் பத்தினால முடியல. இதுல நமக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் காமிக்குது. ஒரு சைட் ஃபுல் பவர்ஃபுல் ஹீரோஸ், கான்ஃபிடென்ட் ஹீரோயின். வேறு சைட் ஆக்யாங் லாப்ரி கிளீன் அப் க்ரூ. அவருக்கு ட்ரீம் இருக்கு, பட் சிச்சுவேஷன் டிஃப்ரெண்ட். சீன்ல க்ளோயிங் yellow எனர்ஜி, டார்க் ஷேட்ஸ் பேக்ரவுண்ட் அண்ட் ஃபுல் இன்டென்ஸ் மோட் கிரியேட் பண்றாங்க. இங்க ஒரு ருவின் டைப் டஞ்சன் பார்க்கலாம். ப்ளூ கலர் லைட்டிங், மரங்கள் எல்லாம் ட்ரையா இருக்கு. அது ஒரு அபேண்டன்ட் ஏரியா மாதிரி ஃபீல் கொடுக்குது. இந்த சீன்ல நம்ம பார்க்குற டஞ்சன் ஒரு ருவின் டைப் டஞ்சன். இது சி ரேங்க் டஞ்சன்னு அவங்க சொல்றாங்க. சோ ரொம்ப பெரிய டஞ்சன் மாதிரி இல்ல. இது சேஃப் சைட்ல இருக்கும்னு கமாண்டர் சொல்ற மாதிரி ஃபீல் கொடுக்குது. பேக்ரவுண்ட்ல ட்ரை ட்ரீஸ், ஃபாக் மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கு. அது டென்ஷனை பில்ட் பண்ணுது. இதுல நாம பார்க்க போறது அவங்க எப்படி ஸ்கிராப் கலெக்ட் பண்றாங்கன்னு. ஒரு குரூப் சோல்ஜர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, பேக் பேக் போட்டு. அவங்க ஸ்கிராப் கலெக்ட் பண்ண ரெடி ஆகுறாங்க. இந்த ஃப்ரேம்ல கமாண்டர் ஆர்டர் கொடுக்கறாங்க, ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுங்க, டைம் ரொம்ப இல்ல, ஸ்கிராப் கலெக்ட் பண்ணி முடிச்சுவாங்க. அவங்க ரிமைண்ட் பண்றாங்க டஞ்சன் 4 ஹவர்ஸ்ல க்ளோஸ் ஆகும்னு. சோ இந்த டீம் எல்லாரும் மிஷனை சீரியஸா எடுத்துட்டு ஏரியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நாம பார்க்க முடியும், எல்லாரும் ப்ராப்பர் கியர் போட்டு இருக்காங்க சேஃப்டிக்கு. ஒருத்தன் ராக் மேல இருந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கான். கீழே ஒருத்தன் ஒரு மெட்டல் ராட் மாதிரி வச்சு ரபுல்ல மூவ் பண்ணிட்டு ஏதாவது ட்ரெஷர் மாதிரி தேடுற மாதிரி காமிக்குது. இந்த சீன்ல சோல்ஜர் ஒருத்தன் ரபுல்ல ஏதாவது வேல்யூபிள் ஸ்கிராப் இருக்கான்னு தேடுற மாதிரி காமிக்குது. அவன் ஒரு மெட்டல் டூல் வச்சு ராக்ஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கான். சடன்லி அவன் ஒரு பெரிய டிஸ்கவரி பண்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் இருக்கு. அவன் ஷாக் ஆகுற மாதிரி எக்ஸ்பிரஷன். லைட்டிங்ல ப்ளூ ஷேட், கோல்ட் அண்ட் டேஞ்சரஸ் ஃபீல் இருக்கு. மரங்கள்ல லீவ்ஸ் இல்ல, சரௌண்டிங்ஸ் எல்லாம் அபேண்டன் ஃபீல் கொடுக்குது. இதுல சோல்ஜர் மிஷன்ல இருக்காங்க, ஸ்கிராப் கலெக்ட் பண்ணி டைம்ல வெளியில வரணும்னு டென்ஷனா இருக்காங்க. இந்த சீன்ல நம்ம ஹீரோ ஒரு டெஸ்ட்ராய்ட் ஏரியால சர்ச் பண்ணிட்டு இருக்கா. சடனா அவன் ஒரு ஷைனிங் பீஸ கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறான். அது ஒரு வாரியரோட ஷீல்டோட ஃப்ராக்மெண்டா. பார்த்தா மெட்டாலிக் பீஸ் மாதிரி இருக்கு. ப்ளூ லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது ரொம்ப வேல்யூபிள் ஐட்டம்னு இண்டிகேட் பண்ற மாதிரி ஷோ பண்றாங்க. பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா ராக் பீசஸ், டெஸ்ட்ரக்ஷன்லாம் காமிக்குது. இது ஒரு ஏன்ஷியன்ட் பேட்டில் சைட் இருக்கும்னு கெஸ் பண்ண முடியும். அவன் அங்கிள் வாய்ஸ்ல அப்ரிஷியேட் பண்றாங்க, ஓ நைஸ் ஃபைண்ட், இது நிறைய பணம் வொர்த்தா இருக்கும்னு. அவன் சொன்ன பார்த்து, உன் பேரண்ட்ஸ் உங்க மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. இதுல ஹீரோ ஃபுல் மோட்டிவேஷனா இருந்து, நான் இன்னும் டீப்பா போய் சர்ச் பண்றேன் அங்கிள்னு சொல்றான். அவனோட ஃபேஸ்ல எக்ஸைட்மெண்ட் கிளியரா காமிக்குது. ஹெல்மெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுற எக்ஸ்பிரஷன்லாம் நல்ல டீட்டெயிலா ட்ரா பண்ணிருக்காங்க.
இதே கண்டினியூவேஷன்ல ஹீரோ டீப்பரா இன்சைட் போவான்னு டிசைட் பண்றான். அங்கிள் சொன்ன மாதிரி 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி வரணும்னு பிளான் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டா காட் இட் டோன்ட் வரின்னு சொல்லிட்டு மூவ் ஆகுறான். இதுல ஹீரோ மைண்ட்ல ஒரு ஐடியா வருது. இது ஒரு லக்கி ஸ்டார்ட், இன்னும் வேல்யூபிள் ஐட்டம்ஸ் டீப்பா இருக்கும்னு நம்புறேன். சோ ஃபுல்லா ரப்பல்ல கிரால் பண்ணிட்டு டீப்பரா போவான்னு ரெடி ஆகுறான். சீன்ல லைட்டிங் ப்ளூ டோன்ல இருக்கு டு ஷோ டெப்த் அண்ட் மிஸ்ட்ரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீன்ல நம்ம ஹீரோ ஒரு டேஞ்சரஸ் ஏரியால ட்ரெஷர் சர்ச் பண்றான். ஃபர்ஸ்ட்ல ஒரு ஷீல்ட் ஃப்ராக்மெண்ட் கிடைக்குது. அது ரொம்ப ரேர் ஐட்டம். அப்புறம் அவர் அங்கிள் மோட்டிவேட் பண்றாங்க. அவர் ஃபுல் கான்ஃபிடென்ட்டா டீப்பா போய் இன்னும் பெரிய ட்ரெஷர் ஃபைண்ட் பண்ண ரெடி ஆகுறாரு. இதுல ஒரு அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் சீன்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் 3.5 hours ஆஃப் டிக்கிங். நம்ம ஹீரோ ஃபுல்லா டயர்டா இருக்கிறா. இப்போ அவ ஷாக்ல சொல்றா, நோ வே, நோ வே, ஹவு கேன் தே பி நத்திங். அப்புறம் அவர் சொல்றாரு, நான் இங்க வந்ததுல ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்மெண்ட் தான் கிடைச்சு. இப்படி எம்டியா இருக்கு. இது ரொம்ப மோசமா இருக்கு. இங்க நமக்கு புரியுற பாயிண்ட் என்னன்னா, அவனுக்கு டைம் லிமிட்டட் அண்ட் அவன் டெஸ்பரேட்டா இருக்கான். மேபி அவன்கிட்ட இருந்த ஹோப் கூட ஸ்லோலி தீருது. அங்க ஒருத்தன் கூப்பிடுறான், ஆச்சியாங், டைம் ஆல்மோஸ்ட் அப், கெட் ஓவர் ஹியர் அண்ட் ரீக்ரூப். நம்ம ஆச்சியாங் சொல்றாரு, ஓகே ஓகே, நான் ஆல்மோஸ்ட் டன் ஹியர். ஆனா மைண்ட்ல அவன் நினைக்கிறது வேற. டைம் முடிஞ்சிட்டே வருது. என்னால ஏதாச்சும் லாஸ்டா கிராப் பண்ணணும். எனக்கு தேடின ஸ்டஃப் என் தங்கச்சியோட டெய்லி மெடிக்கல் ஃபீஸ் கூட கவர் பண்ண முடியல. சோ இந்த லைன்லேருந்து நமக்கு புரியுது, அவன் வேலை பண்ற ரீசன் ரொம்ப பர்சனல். அவன் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம். சோ ட்ரீட்மெண்ட்க்கு காசு வேணும். அவன் ரிஸ்கி டிசிஷன் எடுக்கிறான், ஆனா ஹார்ட் ஃபுல் ஆஃப் பர்பஸ் அண்ட் லவ். அச்சியாங்க்கு ஒரு புதுசான ஸ்பாட் கிடைக்குது. அவன் டிக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். சடனா அவன் பார்க்கறாரு, வாட்ஸ் தட்? அ வெல். தேர் மஸ்ட் பி சம்திங் வேல்யூபிள் இன்சைட்னு சொல்றாரு. இது ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. அண்ட் காமிக் டோனும் ப்ளூ பிளாக் லைட் யூஸ் பண்ணிருக்காங்க டு ஷோ மிஸ்ட்ரி அட்மாஸ்பியர். இப்ப என்ன நடக்கும்னு நம்ம இமேஜினேஷன் ஃபுல்லா ஒர்க் ஆகுது. ஒரு டார்க் அண்டர்கிரவுண்ட் பிளேஸ்ல ஹீரோ வாக் பண்ற மாதிரி சீன் ஸ்டார்ட் ஆகுது. சடனா அவனுக்கு ஒரு வெல், கிணறு தெரியுது. அவர் ஷாக் ஆயிடுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறான். வை இஸ் தேர் அ வெல் ஹியர்னு கேட்டுக்கிறான். இது எப்படி இங்க வந்தது? இது ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. ஆனா அவனுக்கு கியூரியாசிட்டி அதிகமா இருக்கு. சோ அவன் யோசிக்கிறான், திஸ் மஸ்ட் பி அன் அபேண்டன்ட் வெல், மேபி தேர்ஸ் ட்ரெஷர் இன்சைட்னு. இப்படிதான் அட்வென்ச்சர் ஸ்டோரியில எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு மிஸ்ட்ரி, ஒரு கிணறு, ஒரு ஹோப், அப்புறம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல அவன் கிணறுக்குள்ள பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் டீப்பா திங்க் பண்றான். If I can find a complete piece of equipment, then I won't have to worry about my sister's hospital fees for a whole weekனு. இதுல நமக்கு புரியுது, அவன் ட்ரெஷருக்கு போறதுக்கு காரணம் காசு இல்ல. அவன் சிஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, சோ ட்ரீட்மெண்ட்க்கு காசு வேணும். அவன் ரிஸ்கி டிசிஷன் எடுக்கிறான், ஆனா ஹார்ட் ஃபுல் ஆஃப் பர்பஸ் அண்ட் லவ். இப்படி எமோஷனல் கனெக்ட் இருந்தாதான் ஒரு ஹீரோ பத்தி ஃபீல் வரும். அப்புறம் சீன் கட் ஆகுது. டீப் இன்சைட் த வெல். சடனா ஒரு ஸ்கெலெட்டன் காமிக்குது. ஸ்கெலெட்டனோட கை ரேஸ் ஆகியிருக்கு. அதுல ஒரு ஷைனிங் ரிங் இருக்கு. அவன் ஷாக் ஆயிடுற மாதிரி சொல்றான், தட்ஸ் a ringனு சொல்றான். இப்படி பார்த்தாலே தெரியுது, இந்த கிணறுல மிஸ்ட்ரி இருக்கு. ட்ரெஷர் மாதிரி தெரியுது, ஆனா அது டேஞ்சராவும் இருக்கலாம். ஒரு ஸ்கெலெட்டன் இருக்குன்னா அது யாரு, எப்படி செத்தா, இந்த ரிங் என்ன பவர் உள்ள ரிங்னு எல்லா கொஸ்டின்ஸ் நமக்கு வருது. சோ வியூவர்ஸ், இதுதான் இந்த மேங்கால ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸ்ல நடக்கிற மெயின் ட்விஸ்ட். ஒரு நார்மல் கை, ஒரு அபேண்டன்ட் வெல், ஒரு டேஞ்சரஸ் ட்ரெஷர் அண்ட் ஒரு எமோஷனல் ரீசன். சிஸ்டருக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் வேணும். இந்த மேங்கா எனக்கு ரொம்ப பிடிச்சுது. ஒரு லைட் ஹார்ட்டட் ஹோப்போட ஸ்டார்ட் ஆகுது, ஆனா மிஸ்ட்ரி அண்ட் டேஞ்சர் ஸ்லோலி பில்ட் ஆகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ரிங்ல என்ன மிஸ்ட்ரி இருக்கும்? அது ட்ரெஷரா இல்ல கர்ஸா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.